ஹாய் வணக்கம். இன்னைக்கு விமல் நடிப்பில் வெளிவந்திருக்க வடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வடம் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு விரட்டி பற்றின படம் தான். மஞ்சு விரட்டியை ஜாஸ்தி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்க படம் தான். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சூப்பர் சீனில் ஆரம்பிக்குது. இப்போ அதை டேக்கிங் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு கண்ணு போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் இருந்தால் நட்டியோட பசுமாடு அது கண்ணு போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சிக்கு என்னன்னா ரெண்டாவது கண்ணும் அது போடுது. ஸோ ரெண்டு கண்ணையுமே பிரசவம் பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முனிஷ்காந்த் தான். அது ஃபர்ஸ்ட் அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல மஞ்சு வெரைட்டி மாடுகளை வச்சுட்டு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கவர். மாடு தான் எப்பயுமே முதல்ல வரணும்னு எண்ணத்துல இருக்கிறவர். அதுக்காக என்ன பண்றாரு, இந்த ரெண்டு காளை கண்ணுக்குட்டி காளை கண்ணுக்குட்டிகளை ரெடி பண்றாரு. அதில் பார்த்தா தான் தெரியுது ஒரு கண்ணுக்கு கண்ணு சரியா தெரியலன்னு அவருக்கு தெரிய கற்றுக் கொடுக்கும்போது அப்போ அதை வெட்டுறதுக்கு வித்துறாரு. அதை ரவுண்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. இந்த வேலையை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளம் நரேன் அவர்கள் தான். அவர் மாடுகளை காப்பாற்றி அவர் வச்சிருக்க கோசாலையில் மாடுகளை வளர்க்குறாரு. இதில் இது கண்ணுக்குட்டியாக இருக்கவே இதை வீட்டில் எடுத்து போய் வச்சிருக்காரு. இது தன்னோட மகனான விமல் பார்த்துட்டு இந்த மாடு மேலே ரொம்ப பிரியப்பட்டு அதை காளையை மஞ்சு வெரைட்டிக்காக வளர்க்குறதா அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கு ஒரு பேர் சூட்டும் இல்லையா, அது என்னன்னு பார்க்கும்போது தான் மதுரை முனி அப்படின்னா அவங்க குலதெய்வத்தோட பேரை வைக்கிறாரு. அதுக்கு வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடக்கிற சில ட்விஸ்ட் டர்ன்ஸ் தான் படம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் அவருக்கு ஏற்படுற காதல், அந்த காதல் நடக்கிற ஒரு ட்விஸ்ட், இன்டர் பிளாக்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. அதே மாதிரி நட்டி அது ஒரு ட்விஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு படத்தில். மொத்தத்தில் பார்த்தா இந்த படம் ஒரு சராசரியான ஒரு படமாக தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப ஆகான்னு இல்லை, பட் இருந்தாலுமே ஒரு டீசெண்டான வாட்ச் படம் தான் இது. இந்த படத்துல முனிஷ்காந்த் பர்டிகுலரா இன்டர்வலுக்கு அப்புறம் பண்ணியிருக்க ஒரு சீன் ரொம்ப பிரபலமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இதுல நடிச்சிருக்க எல்லாருமே சைடு ஆக்ஷன் பண்ணியிருக்கிற பாலசரவணன் ஆகட்டும், இந்துமதி ஆகட்டும், தீபா ஆகட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க பங்குக்கு அவங்க சரியா பண்ணியிருக்காங்க. விமல் ஒரு ஒரு அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்பவுமே அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. அதில் பார்த்தா விமல் இதில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா விமல் ரொம்ப சோபராக மஞ்சு வெரைட்டி தான், பட் அவர் விளையாடுற வீரனா வரல, கற்றுக் கொடுக்குறவர் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே அதை பண்ணுறவரை தான் இந்த கார் ஒழிய இன்னுமே கொஞ்சம் அவர் ஆக்டிங் மெருகேற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்க்ரீன் பேரையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி சாபு ஜோசஃபோட எடிட்டிங் நல்லா கட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கட்ஸ் ஆக்சுவலாக ட்ரெயிலரே படத்தை பார்க்க தோணுச்சு. அந்த கட்ஸ் நல்லா பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி பிரசன்னகுமார் அவர் தான் சினிமாட்டோகிராஃபி அந்த இடத்துல கொடுத்துருக்க குறிப்பிட்ட இடத்துல எடுத்து கொடுக்கறது தான் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மஞ்சு வெரைட்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அது ஸ்டார்டிங்கில் எப்படி, அது எப்படி அந்த மார்க்லாம் எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அன்றதை தெளிவாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. மஞ்சு வெரைட்டியை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தில். இமாம் அவர் பங்குக்கு மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் அதெல்லாமே தோண்டு போன இடத்துல தூக்குவார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு புதுசாக எதுவும் இல்லைனாலும் பழைய கதை தான். இருந்தாலுமே மஞ்சு வெரைட்டி விலாவரியாக சொல்லியிருக்க கதை ஒரு வாட்டி போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு டீசென்ட் வாட்ச் தான், போர் அடிக்காது. அந்த மாதிரியான படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.